நான் நிறைய வாட்டி சொல்கிறது தான், நம்ம ரங்கநாதன் தெருவில் நம்ம நிறைய மனிதர்களை கடந்து போகிறோம். கடந்து போகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்குது. ஆனால் எல்லோருடைய கதைகளும் படமாக்கப்படுறது கிடையாது, டாக்குமெண்ட்ரியாக பண்ணுறது இல்லை, எழுத்தில் அந்த கதையை எழுதி வைக்கிறது இல்லை. ஆனால் இந்த பூமி பந்தில் ஒரு சிலருடைய வாழ்க்கை கதையாகவும் நாவலாகவும் திரைப்படமாகவும் டாக்குமெண்ட்ரியாகவும் வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் த ஸ்மாஷிங் மெஷின். ஒரு ரெஸ்லர் மார்க் கெர், ரொம்ப பிரபலமானவர், அவருடைய வாழ்க்கை வரலாறை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் த ஸ்மாஷ். 1997 2000 வரை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தினுடைய கதை அமைக்கப்படுதுன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துமே போடுறாங்க. இந்த மார்க் கெர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் மார்ஷல் ஆர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிலேயே ரெஸ்லர் சாம்பியன். அவர் MMA ஃபைட்டர் ரெஸ்லர். அவர் சாம்பியனும் வாங்கியிருக்கிறார். 97 or 99 சம்திங் அவர் சாம்பியன் வாங்கியிருந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த திரைப்படம் பேசுது. என்ன பேசுது அப்படின்னா, மார்கருடைய ஃபைட்டிங் ஸ்டைலு, அவர் சந்தித்த பிரச்சனைகள், மிக முக்கியமாக தன்னுடைய காதலியான பின்னாளின் மனைவியான பெண்ணோடு அவருக்கு ஏற்பட்ட சண்டைகள், சச்சரவுகள், அதனால் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அவர் எப்படி லூஸ் பண்ணார், அவர் எப்படி அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்தார் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. இந்த திரைப்படம் செப்டம்பர் 1 வெனிஸில் நடந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் கலந்துக்குச்சு. சில்வர் லயன் அவார்டை இந்த படம் வாங்குச்சு.